வெல்கம் டு ஆல். நான் உங்கள் சூரியபிரகாஷ். நீங்கள் பார்த்துட்டு எஸ்பிஎன் டெக் யூடியூப் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நீங்கள் உங்கள் பிசிஆர் லேப்டாப்பை யூஸ் பண்ணும்போது கீபோர்டில் ஒரு கீ மட்டும் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகுதா, அந்த கீயோட ப்ராப்ளத்தை எப்படி சரி பண்ணுறது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இது பர்மனெண்ட் சொல்யூஷன் கிடையாது, டெம்பரரி சொல்யூஷன் தான். நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல இருக்கீங்க, இப்போ போய் என்னால் சர்வீஸ் பண்ண முடியாதுன்னா அப்போ மட்டும்தான் உங்களுக்கு இந்த ட்ரிக் ஒர்க் ஆகும், மற்றபடி வேறு எதுக்காகவும் யூஸ் பண்ண முடியாது. சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். கீபோர்டு ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகிறதுக்கு நமக்கு ரெண்டு ப்ராப்ளம் இருக்குது. ஒன்று சாஃப்ட்வேரில், இன்னொன்று ஹார்ட்வேரில். சாஃப்ட்வேர்ன்றது இந்த கீபோர்டு ஒர்க் ஆகிறதுக்காக ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். அது ஹார்ட்வேர்ன்றது கீபோர்டு. இந்த கீபோர்டில் ஏதோ ஒரு ஃபால்ட்டாக இருக்கும். சாஃப்ட்வேரில் ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை நீக்கிடலாம். அது எப்படின்னு நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹார்ட்வேரில் எப்படி ப்ராப்ளம் சரி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே கூட ரெட் பட்டன் ஏற்றி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஏற்றி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த ஒரு கீ மட்டும் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகிறதுனால நடக்கிற பிரச்சனையை பார்ப்போம். முதல்ல இப்போ நம்ம ஒரு பிசிஆர் லேப்டாப்பை யூஸ் பண்ணுறோன்னா இந்த விண்டோஸ் ஸ்டார்ட் மெனுவை யூஸ் பண்ணாமல் இருக்கவே மாட்டோம். அது இல்லைன்னா முக்கால்வாசி வேலை இல்லை. அப்படி அந்த விண்டோஸ் ஸ்டார்ட் மெனுவை கிளிக் பண்ணும்போது ஒரு கீ மட்டும் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆனால் இப்படி தான் நடக்கும். இங்கே பாருங்கள், அதேமாரியே ஃபைல் மேனேஜர் உள்ள போகும்போதும் இதேமாரியே இன்னொரு இஷ்யூ நடக்கும். அதையும் பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வேளை க்ரோம் உள்ளே போய்ட்டு ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணலான்னு ஓப்பன் பண்ணிங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு இதேமாரி டிஸ்டர்ப் நடக்கும். இதுக்கு எப்படி நான் சொல்லித்தர ஒரு மெத்தடை நீங்கள் பர்மனெண்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போதைக்கு என் கையில் காசு இல்லை, நான் அதனால் பர்மனெண்ட்டாக இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணியிருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, நான் இன்னும் கொஞ்சம் நாளில் கீபோர்டில் அந்த பிரச்சனையை தீர்த்துருவேன் கடையில் கொண்டு போய் கொடுத்து, அப்படின்னா நீங்கள் டெம்பரவரியாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முதல்ல இந்த கீபோர்டோட ஒரு ட்ரபிள் ஷூட் பண்ணி பார்ப்போம். பண்ணி பார்த்து ஒர்க் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அதோட விட்டுருங்க. அப்படி எப்படி பண்ணுறது, நான் உங்கள் செட்டிங்கில் போயிட்டு சர்ச் பாரில் கீபோர்ட் ட்ரபிள் ஷூட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே வந்துச்சு பாருங்கள். இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் இங்கே பாருங்கள் கீபோர்ட் ட்ரபிள் ஷூட் அப்படின்னு இருக்கு பாருங்கள். இங்கே கீழே நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிடெக்டிங்னு வருது. இது முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரபிள் ஷூட் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் க்ளோஸ் த ட்ரபிள் ஷூட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி வெளியே வந்துக்குங்க. இதுக்கப்புறம் உங்கள் கீபோர்டு போய் ஒர்க் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா இப்போ நம்மளோட ட்ரிக்கை பார்க்கலாம். இதுக்கு என்ன பண்ணிங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணிட்டு எப்பயும் போல் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணினா உங்கள் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த கீ ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகுதுன்னு சூஸ் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு நம்பரில் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த லெட்டரை அதாவது கீபோர்டில் இருக்க மாதிரி லெட்டர்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே காமிக்கும் என்ன லெட்டர்னு. சில பேருக்கு இந்த யூரோ மார்க், அப்புறம் இந்த F1 F2 இந்த பட்டன்லாம் அதேமாரி ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும். நீங்கள் அதை பட்டன்லாம் கிளிக் பண்ணும்போது இங்கே கீழே பாருங்கள் காமிக்குது பாருங்கள். எனக்கு D தான் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகுது. அதனால் அந்த Dன்றதை கிளிக் பண்ணிட்டு இங்கே டிசேபிள்னு இருக்கு பாருங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே அப்ளைன்னு இருக்கு பாருங்கள். அதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் பிசி ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆகிட்டு ஆன் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் அந்த சர்ச் பாரில் போயினாலும் அந்த கீ ஒர்க் ஆகாது. அதேமாரி நீங்கள் அமுத்தணும்னு நினச்சா கூட அந்த கீயை யூஸ் பண்ண முடியாது. அப்போ நான் எப்படிடா அந்த கீயை யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் விர்ச்சுவல் அதாவது டச் கீபோர்டை யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே கீழே டாஸ்க் பார் பாருங்கள். அந்த டாஸ்க் பாரில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் ஷோ டச் கீபோர்டு அப்படின்னு இருக்கு பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே கீழே உங்களுக்கு ஒரு கீபோர்டு மாரி ஒரு ஆப்ஷன் வந்துடும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்க மாதிரியே கீபோர்டு உங்கள் விண்டோவில் ஷோ ஆகும்.
அதை யூஸ் பண்ணி நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எதுக்கும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மறுபடியும் இப்போ நம்ம ட்ரை பண்ண மெத்தட் மாதிரியே திருப்பி ஓப்பன் பண்ணி நீங்கள் எந்த கீயை டிசேபிள் பண்ணீங்களோ அந்த கீயை மறுபடியும் அந்த இடத்துல எனேபிள்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணி ஓகே கொடுத்து ரீஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் திருப்பி ஒர்க் ஆகுதான்னு அதே மாதிரியே ஒர்க் ஆகிடுச்சுன்னா நீங்கள் மறுபடியும் டிசேபிள் பண்ணி உங்கள் பக்கத்தில் இருக்க ஷாப்பில் போயிட்டு ரிப்பேர் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லை சரியாயிடுச்சுன்னா சில டைம் அப்படி வரும், எனக்கு அந்த மாதிரி வந்திருக்கு, அதனால தான் சொல்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.